அருமையான இன்ட்ரோடக்ஷன் நமது எமரால்ட் சார், காமராஜ் சார் குடுத்தாரு. காமராஜ் சார வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா, தொடர் விடாமுயற்சிய வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி ஜூம் ஆ ரெகுலரா பண்ணி, ஒரு புரட்சியவே வந்து தமிழகத்துல உருவாக்கி இருக்காரு. ஸோ, இந்த பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாலெட்ஜ் பேஸ்டு பிசினஸ். நாலெட்ஜ் அதாவது அறிவுபூர்வமான பிசினஸ். அறிவை நாம் வளர்த்துக் கொண்டால், நம்மளுக்கு வந்து இன்கம் அதிகமா கிடைக்கும். ஸோ, அறிவ நம்ம வந்து எந்த இடத்துல வளர்த்துக்கணும்? ஸோ, இந்த Zoom மீட்டிங், தென் பிசிக்கல் மீட்டிங்ஸ், தென் ரெகுலரா கம்பெனி தரக்கூடிய ட்ரெய்னிங்ஸ் இது எல்லாமே வந்து கலந்துக்குங்க. ஸோ, இது எல்லாத்துலயுமே இருந்து கிடைக்கக்கூடிய அ எல்லா அறிவுகளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அப்ளைடு நாலேட்ஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாலேட்ஜை நம்மளுக்குள் கொண்டு வந்து, அந்த அந்த நாலேட்ஜ் மூலமா நம்ம வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம வந்து பவர்ஃபுல் லீடரா மாற முடியும். ஸோ, ஒரு அருமையான அ செஷன் வந்து கன்டினியூஸா எவரி டே மத்தியானம் 2:00 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அடாத மழை பெய்தாலும், வெயில் அடிச்சாலும், என்ன நடந்தாலும் அது பாட்டுக்கு நடக்குங்கிற மாரி கொண்டு வந்த காமராஜ் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். ஸோ, அவர் வந்து நேத்து நைட்டு தான் எனக்கு வந்து ஜஸ்ட் கேட்டாரு. இன்னைக்கு குடுக்க முடியுமான்னு. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து என்னுடைய ஃப்ரீ கிளினிக் இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு, ஏன்னா அவரு கேட்டால் மறுக்க முடியாது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டக்குன்னு குடுத்துட்டேன். ஸோ இந்த 1 ஹவர்ல நான் சொல்றத கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டடா இருந்தாலும் சரி, கண்டென்ஸ்டா இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா, நான் முதல்ல குடுத்த அளவுக்கு நான் வந்து இப்போ அதிகமா குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நீங்க எல்லாருமே வந்து ரெகுலரா அத புரிஞ்சுட்டீங்க. அத வந்து எடுத்து காமா ஒரிஜினலுடைய சேல்ஸ் தமிழ்நாட்டுல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இசா மேம் உடைய இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, காமா ஒரிஜினல் டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுது. ரிசல்ட் கிடைக்குது. ஏன் இன்கிரீஸ் ஆகுது? சேல்ஸ் வந்து ஏன் இன்கிரீஸ் ஆகுது? நெறைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ஸ் இந்தியாக்குள்ள வந்துச்சு. நெறைய அவுட் ஆஃப் இதுல போயிருச்சு. ஏன்னா, அந்த இடத்துல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. இங்க வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்ல வந்து நம்ம வந்து கண்கூட அந்த ரிசல்ட்ட பார்க்குறோம். காஸ்ட் வைஸ் வந்து எக்கானமியா இருக்கு. காஸ்ட் ரொம்ப அதாவது ஒரு ஆர்டினரி ப்ராடக்ட்டா நம்ம நியூட்ராசூட்டிகல்ஸ் அல்லது பார்மாசூட்டிகல்ஸ்ல கிடைக்கிறத விட, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல என்ன ஆகும்னா 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் வந்து ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால தான், நல்ல எஜுகேட்டட் டாக்டர்ஸே வந்து அவாய்ட் பண்ணி வேற பிராண்டுக்கு போறதுடைய ரீசன் வந்து, அந்த பிராண்டு நல்லா இருந்தாலும் அதோடைய காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து ஆர்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைக்குள்ள அடங்கக்கூடிய விலையில எல்லாமே எவரிதிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் வைஸ் வந்து கம்பெனியுடைய லாபம் கொஞ்சமா எடுத்து, அந்த லாபத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் போனஸ் குடுத்து, அந்த லாபத்திலேயே ஒரு ஷேர் நம்மளுக்கு குடுத்து பண்ற ஒரே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் அப்படிங்கிறது மட்டும் தான். ஸோ அவங்களுடைய கோ அப்படியே அவங்கள கைப்பிடிச்சே வரக்கூடிய இன்னொரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஆர்கானிக்ஸ்ங்கிறது. இது வந்து தூரி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் ஏபி ஆர்கானிக்ஸும் ஆர்சிஎம்மும் சேர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்க்கு என் மூலமாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 மணி நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த காமா ஒரிஜினல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஹெல்த் கார்ட் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல ஹெல்த் கார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் நேம். அ நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹெல்த் கார்ட் அப்படின்னு சொன்னாலே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட். ஒண்ணு வந்து ஹெல்த் கார்ட் காமா ஒரிஜினல், இன்னொன்னு வந்து ஹெல்த் கார்ட்ல ரைஸ் பிரான் ஆயில். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, மூலப்பொருள் ஒண்ணு தான். அதிலிருந்து எடுக்கக்கூடியது தான். அது மூலப்பொருள் என்னங்கிறது ரைஸ் பிரான்ஸ். இந்த ரைஸ் பிரான் ஆயில் அப்படிங்கிறத கோல்டு ப்ராசஸ்ல குளிர்ந்த ப்ராசஸ்ல எடுத்து அத வந்து பிரித்தெடுக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய அந்த காமா ஒரிஜினல் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டல்ஸ உங்களுக்கு வந்து கேப்சூல் ஃபார்ம்ல ஒரு ஒயிட் கிறிஸ்டல் அப்படிங்கிறது ஒரு பொடி பவுடர் பேஸ்ல இருக்கும். அத கேப்சூல் ரூபத்துல இந்த ஹெல்த் கார்ட் கம்பெனி நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடியது. இந்த ஹெல்த் கார்ட் கம்பெனில குடுத்திருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட் ஒண்ணு வந்து ரைஸ் பிரான் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இது ஒண்ணு பெருசு, ஒண்ணு சிறுசு அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா,
ஹெல்த் கார்டு ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா இதே காமா ஒரைசினல் சேச்சுரேட்டட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில்லையும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரொம்ப இதான் ஐசோலேட் பண்ணி ஒரு நியூட்ராசூட்டிகல்ஸா கொடுத்துருக்கக்கூடியது ஹெல்த் கார்டு காமா ஒரைசினல் கேப்சூல். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுக்க வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறப்ப அதுக்கு எதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட் எடுக்கணும்? ஆன்டி அப்படின்னா ஆப்போசிட் டு ஆக்சிஜேஷன். அப்போ எதுக்குன்னு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது நம்ம பாடியில நம்மளுக்கே தெரியாமல் அல்லது நம்மளுக்கு தெரிந்தும் வெளி இடத்துல இருந்து பாடிக்குள்ள ஏற்படக்கூடிய சேஞ்சினால நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல் அப்படின்னா நம்மளுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ மூலிகுள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. அந்த செல்லுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏல அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சிஜனை அதுல இருந்து அந்த செல்லுல இருந்து எடுத்து பிரேக் பண்ணிருச்சுன்னா அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிரும். அந்த செல் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த செல்லுக்குரிய ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டா நடக்காது. அந்த செல் வந்து பெரிய ஜெயின்ட் செல்லா ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஜெயின்ட் செல்லா ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து சி ரியாக்டிவ் புரோட்டீன்ஸ் பாடியில அதிகமாக தெரியும். அதான் இன்ஃப்ளமேஷன் அல்லது அழற்சி அப்படிங்கிற அந்த வீக்கங்கள் நம்ம உடம்புல வந்து வீக்கங்கள் உருவாக்கி கொடுக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஒழிப்பதற்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பண்ணின தப்பான அந்த ஆக்சிஜனை எடுத்த செல்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பதற்காக கொடுக்க வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பலதரப்படும். அதுல வந்து ஃபேட் சாலிபிள்லயும் இருக்கு, வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரியே தான் அது. இதுல வந்து ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டா நம்ம மீன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் இ. அந்த வைட்டமின் இயை விட ஒரு கேப்சூலை விட இந்த நம்ம காமா ஒரைசினால் 8 டைம்ஸ் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால இதோடைய நம்ம என்ன பிராண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்னா இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? இது ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிசீசஸ் உடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து ரெகுலரா மீட்டிங்ஸ் வந்திருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதை ஒவ்வொரு ஸ்லைடும் என்னங்கிறத. ஸோ இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நரேஷன்ல நான் வந்து கன்டினியூ பண்ணிட்டு போறேன். இந்த த்ரோட்டு கிட்ட அதாவது நம்மளுடைய தொண்டை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கையை வச்சு காமிச்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். தைராய்டு கிளாண்ட் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர், கிங் ஆஃப் தி கிளாண்ட்ஸ்லயே கிங் அப்படின்னு சொல்றோம். அது சுரந்து அதன் மூலம் ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் லெவல் கொடுக்கறப்போ அந்த ஹார்மோன்ஸ் லெவல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிளாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு வந்து தமிழ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயின்சைட் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதுல வந்து தைராய்டு கிளாண்டு ஹைப்பராகவும் சுரக்கலாம். அதாவது ஹைப்பர்னா அதிகமாகவும் சுரக்கலாம் அல்லது குறைவாக ஹைப்போவாகவும் சுரக்கலாம். இந்த ஹைப்போ அப்படிங்கிறது குறைவான சுரப்பு வரப்ப அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். பட் தைராய்டு எல்ட்ராக்சின் அப்படிங்கிற அந்த தைராய்டு வந்து ஹார்மோன்ஸ் வந்து குறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குறைவா இருக்கிறப்ப நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து பாடியில வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து அதிகப்படியான வெயிட்டை போடும். நம்ம பாடியில பெண்களுக்கான அந்த கருமுட்டையில இருந்து மென்சஸ் ஆகிறதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபீமேல் ரிலேட்டட் டிசீசஸ்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உடம்பு அதிகமா இருக்கும், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உடல்நிலை ஃபேட் வந்து அதிகமா டெபாசிட் ஆகும். ஃபேட் பேர்ன் ஆகாது, எரிஞ்சு போகாது. அதனால உடம்பு வந்து வெயிட் வந்து 1 கிலோ 2 கிலோ ஏறி ஒரு 15-18 வயசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோஸ் எல்லாம் ரீச் ஆகக்கூடிய லெவல்ல வந்து ஹைப்போதைராய்டிசத்துல இருக்கும். ஸோ இதை காமா ஒரைசினால் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ அதை ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இட்ஸ் ஏ
பெஸ்ட் ஃபார் தி ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுகளுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்போதைராய்டு பேஷண்ட் வந்து ஆல்ரெடி எல்ட்ராக்சின், தைராக்சின் போன்ற மருந்துகள் எடுத்துக்கொண்டிருப்பாங்க. காலையில் 50 mg இருக்கலாம், 100 mg இருக்கலாம், 150 mcg இருக்கலாம். அதை வந்து வெறும் ஆகாரத்துக்கு முன்னாடி ரெகுலரா டாக்டர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, எடுக்க சொல்லி இருப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஹெல்த் அட்வைஸ் கேட்குற டைம்ல தயவு செஞ்சு யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்ட்ராக்சின், தைராக்சின் மாத்திரைகளை நிறுத்திட்டு இந்த காமா ஓரைசினால் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம எந்த கமெண்டும் சொல்லக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ரைட்ஸும் கிடையாது. அந்த மாதிரி பேசுவதற்கான உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து இப்ப காமா ஓரைசினால் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே வந்து எல்ட்ராக்சின் 150 mg எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கண்டினியூஸா எடுக்கிறப்ப 3 to 6 months, நாட் இன் ஏ சிங்கிள் டே, மினிமம் 3 மாசம், 90 நாட்களுக்கு பிறகுதான் ரிசல்ட் ஓரியன்டா தெரியும். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த அந்த T4 டெஸ்ட் பாக்குறப்போ, TSH டெஸ்ட், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் உடைய டெஸ்ட் பாக்குறப்போ அது வந்து முதல்ல எவ்வளவு ஹையா இருந்துச்சோ அதுல இருந்து நார்மல் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த குறைஞ்ச ரிப்போர்ட்டை அவங்களுடைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்ட்ராக்சின் 150 mcg இருக்கிறத 100 mcgவோ 75 mcgவோ அக்கார்டிங் டு தி கிளினிக்கல் பயோடேட்டா வச்சு அவங்களுக்கு குறைத்து கொடுப்பார்கள். அதுதான் வந்து நம்ம ஹெல்த்தியா செய்ய வேண்டியது. நம்மளா வந்து அந்த டேப்லெட்டை குறைக்கவும் சொல்ல வேண்டாம், இது பண்ண அப்படியே கண்டினியூஸா ஒரு 6 to 1 year எடுக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்ட்ராக்சின் வந்து சுத்தமா நிறுத்தக்கூடிய அளவுல என்னுடைய 2 வருட சர்வீஸ்ல நான் பார்த்திருக்கேன். 2 வருஷம் என்னுடைய சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 years ஆச்சுங்களா. மெடிக்கல்ல வந்து 35 years இருக்கேன். இந்த 2-3 வருஷமா தான் நான் இந்த RCM-க்குள்ள இருக்கேன். இந்த 2-3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் காமா ஓரைசினால் தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லை. அதுக்கு நான் வந்து நியூட்ரிசார்ஜை மட்டும் ஒரு நாலேஜ் எடுத்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காமா ஓரைசினாலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதை செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த 2-2.5 yearsல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டுக்கு தைராய்டுடைய டேப்லெட் அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற டேப்லெட்டை நிறுத்த முடிஞ்சது. நாட் இன் ஏ சிங்கிள் டே. ஏன்னா நேத்து கூட ஒரு பேஷண்ட் வந்து பேஷண்ட் கிட்ட யாரோ என்னுடைய நம்பரை கொடுத்துட்டாங்க. அந்த பேஷண்ட் கிட்ட நம்பர் கொடுத்து அவங்க டைரக்டா என்னை கான்டாக்ட் பண்றப்போ அவங்களுக்கு வந்து நம்ம காமாவை பத்தி சொன்னாலும் எது சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது இல்லை. நீங்க யாருக்காச்சும் என்னை கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும் என்னுடைய நம்பரை யூஸ் பண்ணுங்க. பேஷண்ட் கிட்ட கொடுக்காதீங்க. பேஷண்ட்ட கொடுத்தீங்கன்னா அது பல சிக்கல்கள் இருக்கு. எல்லா சிக்கலையும் நான் இப்ப வெளியே சொல்லவும் முடியாது. இன்கேஸ் அந்த காமாவை வாங்கி 2 எடுங்க. அதே மாதிரி எல்ட்ராக்சினை கன்டினியூ பண்ணுங்கிறப்ப அந்த எந்த மெடிக்கல்ல கிடைக்கும், உங்களால அனுப்ப முடியுமா, நீங்க அனுப்பிச்சு தருவீங்களா? அப்போ உங்களுடைய ஒரு சேல்ஸ் வந்து போயிருச்சு. என்னால ஒரு நிமிஷத்துல எனக்கு அனுப்ப முடியும். நான் கொரியர் சார்ஜ் கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விடலாம். உங்களுடைய சேல்ஸ் தான் போகுது. ஸோ அதனால எந்த டைரக்ட் கான்டாக்ட் டு தி பர்சன்ஸ்க்கு வந்து என்னுடைய நம்பரை தயவு செய்து கொடுக்க வேண்டாம்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நேத்துக்கு மத்தியானம் கூட 4 மணிக்கு ஃபோன் கால் வந்தது. இது கான்ட்ராவா தான் இருந்தது, கான்ட்ராவர்சியா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் வந்து ட்ரெயினரா இருக்கேன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும்தான். நாட் கஸ்டமரையோ அல்லது ஒரு பேஷண்ட்டையோ நான் டைரக்டா பேசுறதுக்காக நான் வந்து ட்ரெயினரா காமா என்னை ஏற்பாடு பண்ணல. ஸோ டைரக்ட் கான்டாக்ட் டு தி கஸ்டமர் நான் வந்து செய்யவும் கூடாது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சு அதுல இருந்து ஒரு காமா நான் எக்ஸ்ட்ரா வித்துட்டேன் அப்படின்னாலும் அது வந்து லீகலி எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசத்துக்கு காமா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா லிவர், அதாவது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இப்போ வந்து காமன் இதாயிருச்சு எல்லாத்துக்குமே. ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு இருந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-30 அதை காலேஜ் ஸ்டடிஸ் முடிஞ்சு அவங்க வந்து
ஐடி ஃபீல்ட்லயோ அந்த மாதிரி இருந்து நல்லா சம்பாதிக்கிற ஸ்டேஜ்ல ஸ்டொமக் பெயின் சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கு. ஃபேட்டி லிவருக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனால, ஆயில்ஸ் மாறி மாறி யூஸ் பண்றதுனால, வெளியே இருந்து எடுக்கக்கூடிய எல்லா ஸ்நாக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பாம் ஆயில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலான ஒரு பொருள். அது அந்த மோனோசாச்சுரேட்டட் ஆயில்ஸ் தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சால்ட் கலந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த ஃபேட்டி லிவர் வருவதற்கு காரணமாகும். லிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ல நான் வெஜிடேரியன்ல நிறைய எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்ங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிரேட் வந்து ரொம்ப பிரச்சனைகள் பண்ணாது. தேர்ட் கிரேடுக்கு மேல போயிட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ஆஃப் தி லிவர் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. காமா ஆரிஜினல் ஜஸ்ட் நீங்க வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஸ்கேன்ல பார்த்து ஃபர்ஸ்ட் கிரேட்லயே இருந்ததுன்னா இமீடியட்டா காலையில ஒரு காமா ஆரிஜினல், நைட் ஒரு காமா ஆரிஜினல் ரெகுலரா கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா இட் மே கெட் ரிவர்ஸ். அது வந்து ரிவர்ஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா அவர் கையை வந்து எங்க பிடிச்சிருக்காரு, லெஃப்ட் சைடு மார்பை பிடிச்சிருக்காரு. லெஃப்ட் சைடு மார்பிள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அதுக்குள்ளதான். நம்ம ஒரு கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்ம என்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரீத்துக்கு இதாகிறோமோ அன்னையில இருந்து துடிக்க ஆரம்பிச்ச ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருவுல இருந்து துடிக்க ஆரம்பிச்சது நம்ம வந்து அது நின்னுச்சுன்னா நம்ம அவ்வளவுதான், இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். ஸோ அது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹார்ட்டுடைய ரிதம்ஸ் லப்பு டப்பு அப்படிங்கிற அந்த ரிதம்ஸ் கரெக்டா இருக்கிறதுக்கு ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு ஹார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ வேவ்ஸ் அதாவது இசிஜில பார்த்தா இசிஜில சம் வேவ்ஸ் எல்லாமே வர்றது எல்லாமே எலக்ட்ரோ வேவ்ஸ். அதுல வந்து ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அது கரெக்ட் பண்றதுக்கு அது வந்து அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஏரியாவுக்கு காமா ஒரிஜினல் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரண மண்டலத்தை சரிசமமாக எந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஆசிட் வேணும், எந்த டைம்ல எந்த பெப்சின் டேப்சின் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதெல்லாமே எவ்வளவு வேணும் அப்படிங்கறத கரெக்ட் பண்ணி அனுப்புறது நம்மளுடைய பிரெயின்ல இருந்த கமெண்ட் வழியா ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுரப்பிகள் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஃபுட்டு வந்து ஸ்டொமக்ல போறப்போ அதாவது நம்ம உமிழ்நீர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து மென்று சாப்பிட்றப்போ ஈசோஃபேக்ஸ் வழியா குடலுக்கு போறதுல இருந்து பெருங்குடல்ல போய் வெளியே போற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டியோடினம் அந்த சிறுகுடல்கள் 3 இருக்கு இல்லையா, அதுல எல்லாமே ஒவ்வொரு இடத்துல போறப்போ ஒவ்வொரு பொருள்கள் ஒரு என்சைம்னால ஒரு இத அது சுரப்பிகள்ல கிடைக்கக்கூடிய பொருள்கள்னால ஒவ்வொரு பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாகி வேண்டிய சத்துக்கள் குடலில் இருந்து உறிஞ்சப்பட்டு வெறும் சக்கையாக அது வந்து பெருங்குடலுக்கு வந்து அது வெளியே போயிருது. சோ அந்த ஜீரண மண்டலத்தை 100% கரெக்டா ஆக்குவதற்கு அதாவது அதோடைய வேலையை பெர்ஃபெக்டா செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏஜ் நம்ம இப்போ 60 வயசுனா 60 வயசுக்கு இந்த இதுல இருக்கணும் அப்படிங்கிற ஏஜ ஒருத்தரை பார்த்தோன்னா போய் பார்த்தா இவர் ஒரு 85 இருக்குமா அப்படிங்கிற அந்த லுக்கை கொடுக்கறத குறைச்சு 60 வயசுல இருக்கிறவரை அதிகப்படியான ஏஜை காமிக்காம ஆனா அவருடைய ரியாலிட்டி ஏஜ் இல்லாமல் அவர் ஒரு 45 வயசாக காண்பிப்பது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு பேரு. ஸோ நம்ம ஏஜ்ல செல்கள் லாஸ் ஆகிறது, நம்ம அதாவது ரிங்கிள்ஸ் விழுகிறது, சுருக்கம் விழுகிறது, இது எல்லாத்தையும் குறைப்பதற்கும் மசில் மாஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கும் காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மசில் பில்டிங்க்கும் இது வந்து காமா ஒரிஜினல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல மேல பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் உடைய சிம்பிள் காமிச்சிருக்காங்க. அதாவது பிளட் மானிட்டர்ல வச்சு அந்த சுகரை டெஸ்ட் பண்றாங்க. 95 mg அதுல காமிக்குது. நம்மளுடைய பிளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல 80ல இருந்து 100க்குள்ள இருக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 110ல இருந்து 140 வரைக்கும் போகலாம். 140க்கு மேல போகக்கூடாது. 140க்கு மேல போயிருச்சுன்னா அது 30 to 40 வந்தாலே ப்ரீ டயபெட்டிக். 40க்கு மேல போயிருச்சுன்னா டயபெட்டிக் உடைய இதுல அதாவது நம்ம வந்து சர்க்கரை நோயாளியாக மாறிவிடும்.
ஏன்னா இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா சைனா, இந்தியா இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த இன்க்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா 20 வயசு 22 வயசு கேட்டகரியில இருக்கக்கூடிய அல்லது மேக்சிமம் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போகக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு டயபெட்டிக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க. அந்த ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கிறவங்கள ரிவர்ஸ் பண்ணி நான் டயபெட்டிக்கா கொண்டு வருவதற்கு காமோரேஸ்னால் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பிபி வந்து ஹைப்பர் டென்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு 10th 11th படிக்கிற குழந்தைகள்னால பேரண்ட்ஸுக்கு ஹைப்பர் டென்ஷன், பேரண்ட்ஸ்னால குழந்தைகளுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு டாக்டர் சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும். அந்த ஸ்கோர் பண்ண மார்க் அடிப்படையில தான் ஃபர்தரா வந்து காலேஜுக்கு போக முடியும். ஸோ அந்த மார்க்கை வந்து ஸ்கோர் பண்றதுக்கு குழந்தைகளையும் ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் ஸ்ட்ரெஸ், அது போக வீட்லயும் பேரண்ட்ஸ் கிட்டேயும் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமா இருப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிபி கண்ட்ரோல் இல்லாம ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிபி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த காரணமான காரணிகளை அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி விட்டு பிபி வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கும் காமோரேஷனல், அதாவது ஆங்ஸைட்டி சிண்ட்ரோமை குறைப்பதற்கு நல்ல ஸ்லீப்பை கொடுப்பதற்கு காமோரேஷனல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருக்கு வந்து ஒரு மெயின் காரணம் அதுதான். எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இல்லாம எந்த வியாதியும் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டினால வரக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் காமாரேஸ்னால் ஒரு தீர்வு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் நியூரான்ஸை காமிச்சிருக்காங்க. பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சமிக்கை மூலமாக அந்த பிரெயின் ஹெல்த்தியா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி 100% கரெக்டாக இயங்கும். ஸோ அந்த பிரெயினுடைய ஹெல்த்தினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காமாரேஸ்னால் அதாவது நியூரான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். நியூரான் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரெயின்ல இருந்து நம்மளுடைய சமிக்கைகள் என்ன பிரெயின் கமெண்ட் கொடுக்குதோ அதை உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அடைவதற்கு முக்கியமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூரான். அந்த நியூரான்ஸ் வந்து ஏஜ் ஆக டேமேஜ் ஆகலாம், நம்மளுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால டேமேஜ் ஆகலாம், நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாடியிலேயே வரக்கூடிய சில தீங்கு விளைவிக்கும் பொருள்கள் அல்லது நம்ம பாடியை உற்பத்தி செய்யக்கூடிய இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மாதிரி நம்ம பாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்யூனிட்டி இல்லாம ஆட்டோ அதுவே தன்னாக ஆட்டோங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது சில வியாதிகளை உருவாக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூரான் டிசீசஸ் எல்லாமே பார்க்கின்சோனிசம் அப்படிங்கிறது இந்த கை கால் நடுக்கும் தலை நடுக்கும் அது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மோட்டார் லோவர் மோட்டார் நியூரான்ஸ் அப்படிங்கிறது அப்பர் மோட்டார் பாடியில மேல் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கு வரக்கூடியது. ஸோ நடக்கிறது கெயிட் கரெக்டா வாக் பண்ண முடியாம போறது, பேச முடியாம போறது, த்ரோட்ல அஃபெக்டா இருக்கும். தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவுட், ருமேட்டிசம் இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ல வரும். இவைகள் அனைத்தையும் சமப்படுத்துவதற்கு காமோரேஷனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஒபிசிட்டி காமிச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஸ்டொமக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக், அதாவது தொப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அந்த தொப்பையில என்ன இருக்கு, சைட்லயும் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு வந்து ஃபேட் டெபாசிட் அதிகமாகுது. எங்க இருந்து ஃபேட் டெபாசிட் அதிகமாகுது? நம்ம உடம்பு என்ன ஃபேட்டை உற்பத்தி பண்ணுதா? நோ. நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம வாயை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலையோ அதை வந்து நம்மளுடைய இதை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட எந்த பொருளா இருந்தாலும் அது ஜீரணமாயி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகி போகணும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெகுலரா, அதாவது ஒரு 4000 ஸ்டெப்ஸ் ரெகுலரா நடக்கலாம். அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டெப்ஸ் மேலேயும் கீழேயும், ஒரு அப்ஸ்டேர்ஸ் இருந்துச்சுன்னா மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 20 ஸ்டெப் இருக்குன்னா அது ஒரு 5-10 டைம்ஸ் மேலேயும் கீழே இறங்கி பாருங்க. உங்களுக்கு
பாடியில எந்த இடத்துலயும் ஃபேட் டெபாசிட் இருக்காது. சுகர் நார்மல் ஆயிரும். தைராய்டு ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஆயிரும். ஒபிசிட்டி குறைஞ்சிரும். ஸோ அந்த வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த ஸ்லைடு அது காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அதாவது பிளட்டுக்கு இடையில் கொலஸ்ட்ரால், அதாவது ஆர்டரிஸ், ஒரு இரத்த தமனிக்கு 2 சைட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கொலஸ்ட்ரால் அடைபடலாம். அல்லது இரத்த நாளத்தின் மூலத்தை இரத்த நாளத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ எங்காவது ஒரு இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது ஒரு ஸ்மோக் பண்ணாலே போதும். ஒரு ஸ்மோக் பண்ணா ட்ரில்லியன்ஸ் கணக்கிலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம பாடிக்கு வரும். நம்ம பாடிக்கு மட்டும் இல்ல, நான் ஸ்மோக் பண்றேனே என்னை சுத்தி இருக்கிறவங்க பாடிக்கு அதோட டபுள் மடங்கா ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கி கொடுத்துருவேன். ஸோ ஒரு ஸ்மோக் அப்படிங்கிறது பப்ளிக் பிளேஸ்ல யாரோ ஒருத்தர் பண்ணா கூட பேசிவா நம்ம அஃபெக்ட் ஆகும். அதன் மூலமாக அந்த டைம்ல நம்ம உடம்புல நம்ம கொலஸ்ட்ரால் ஆனது இரத்த நாளங்களில் சென்று கொண்டிருந்தால் அந்த இடத்துல அது பேஸ்ட் மாதிரி இதாய் பிளேக்ஸா ஃபார்ம் ஆயிரும். அந்த பிளேக்ஸ் வந்து ஒரு சைடு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். அப்படியே போறப்போ உங்களுக்கு இந்த 2 இதாச்சுன்னா ஹார்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு, இதுக்கப்புறம் பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரத்த தமனியில வந்து பாத்தீங்கன்னா பிளட் போகாது. உடனே பிளாக் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். டக்குன்னு விழுந்துடுறாங்க. இமீடியட்டா ரெஸ்கியூ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி எந்த கேஸ் இருந்தாலும் கூட காமா ஒரைஸ்னால் மெதுவாக அவர் வந்து ஸ்வாலோ பண்ணி சாப்பிடுற ஸ்டேஜ்ல இருந்தா அது வந்து டோஸ் அப்படிங்கிற அந்த ட்ரக் கொடுக்கணும். அதாவது அட்ரோவாஸ்டான், எகோஸ்பிரின் இந்த மாதிரி 3 டேப்லெட்டையும் டக்குன்னு கொடுக்கணும். அது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லயும் வச்சிருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் அந்த பேக்கிங் வந்து வச்சிருப்பாங்க. டக்குன்னு கொடுக்கும். அது கூட காமா ஒரைஸ்னால் எடுக்கிறப்போ இந்த கோல்டன் அவர்ஸ் அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவர்களை இது பண்ணி அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணி லைஃபை கொண்டு வருவதற்கான டைமிங்கை வந்து காமா ஒரைஸ்னால் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரைஸ்னால் வந்து நம்ம ஆர்சிஎம்ல மட்டும்தான் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லை. உங்களுக்கு நேஷனல்லையும் இன்டர்நேஷனலா உலகம் முழுவதிலையும் கிடைக்குது. இது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அமேசான் போல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் இது இருக்கு இல்லையா, வெப்சைட்டு, அதுல கிடைக்கக்கூடிய பொருள்களுடைய ஒரு விலை சார்ட். அதாவது இதே 60 காமா ஒரைஸ்னால் 2700 4200 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி 6400 அப்படின்னு போட்டு ஒரு இதை உருவாக்கி இருக்காங்க. அதாவது 60 கேப்சூல். இதுல ஏதாவது ஒரு கேப்சூலை தான் இப்ப டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுல காமா ஒரைஸ்னால் வந்து இதுல ஏதோ ஒரு பிரைஸ் இருக்கிறது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கொடுத்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு காமா ஒரைஸ்னால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டெய்னர்ஸ்ல எம்ஆர்பின்னு ஒண்ணு இருக்கு. அது போக அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி டீக்கு செலவு பண்ணக்கூடிய காஸ்ட் தான் அந்த கேப்சூலுக்கு எம்ஆர்பி வரும். அதை வந்து நீங்க சேர்த்து வாங்குறவங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா இது பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் உங்களுக்கு லிங்க் கொடுத்து பார்த்திருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணீங்கன்னா 25 to 30% பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு அவங்க மூலமா நீங்க இந்த காமா ஒரைஸ்னால் வாங்கிக்கலாம். இது ஏன் இந்த அளவுக்கு சீப்பா கொடுத்துருக்காங்க? ஏன்னா சீப்பா இருக்கு, அதனால வந்து இது வந்து எஃபெக்டிவா இருக்காதோ அப்படிங்கிறது நிறைய பேர்த்துடைய மனசுல ஒரு சந்தேகமா வரும். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீப்பா கொடுத்துருக்கிறது, இத உருவாக்கிய இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணிச்சு கொடுத்திருக்கிற டாக்டருடைய அவருடைய எய்ம், அதாவது அவருடைய வாழ்நாள் லட்சியம் அப்படிங்கிறது காமா ஒரைஸ்னால் இஸ் தி நீட் ஆஃப் எவரி இந்தியன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய பிரஜைக்கும் இந்த காமா ஒரைஸ்னால் சென்றடைய வேண்டும். நான் வந்து இப்ப 4000 ரூபாய்க்கு இந்த கேப்சூல் கிடைக்கும் சொன்னேன்னா இது எந்த மேல் மட்டத்துல ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு மட்டும்தான் இந்த கேப்சூல் போகும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரேட்டு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்துட்டா எல்லா பக்கம் போகலாம். கம்பெனியுடைய என்ன லாபம் அவங்களுக்கு தேவையோ அந்த மினிமம் லாபத்தை எடுத்துட்டு காமா ஒரைஸ்னால உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ல நம்ம சொல்லியிருக்கோம் இந்த காமா ஒரைஸ்னாலுடைய ரேட்டு, நம்மளுடைய காமா ஒரைஸ்னால் ரேட்டை உங்களை கூப்பிட்டு வந்தவங்க கிட்ட செக் பண்ணி பார்த்துருங்க.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இத சொல்றப்ப இந்த கொலஸ்ட்ரால பத்தி சொன்னேன். இந்த எல்லோயிஷா 2 சைடு இருக்கிறது வந்து கொழுப்பு. இரத்த நாளம் வந்து இவ்வளவு விரிவடைந்த நிலையில் இருக்கணும். அந்த இரத்த நாளங்கள்ல ரத்தம், சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் எல்லாமே சேர்ந்து போறப்ப, அது வழியா தான் நம்மளுக்கு வந்து ஆக்ஸிஜன் சப்ளை டூ தி பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நம்மளுடைய உயிர் மூச்சு காற்று அப்படிங்கிற ஆக்ஸிஜன் சென்றடைகிறது. ஈவன் ஹார்ட் வேலை செய்யணும்னாலும் அதுக்கும் ஒரு ஆக்ஸிஜன் வேணும். அதுக்கு வந்து கொரோனரி ஆர்டரி சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கு. அதே மாதிரி பல்மனரி ஆர்டரிங்கிறது லங்ஸுக்கு போறதுலயே இருக்கு. சோ எல்லா இடத்துக்கும் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த அணுக்களை கொண்டு செல்வது இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். அது ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கெட்ட ரத்தங்கள் வெளியே வரக்கூடியது வெயின்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ஆர்டரிஸ்க்குள்ள இந்த மாதிரி கொழுப்பு படலங்கள் சேர சேர இதுல என்ன ஆச்சுன்னா இந்த டிராபிக் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இதுல இந்த ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த அளவுல வந்து ரத்த அணுக்கள் போக ஆரம்பிச்சது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயினுக்கு, மூச்சுக்கு, ஹார்ட்டுக்கு வேணுங்கிற வந்து பாத்தீங்கன்னா ரத்தங்கள் கிடைக்கிறது. ரத்தத்துல என்ன கிடைக்கும்? ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் கிடைக்கிறது கம்மியா இருப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து படபடப்பு வருது. நம்ம வந்து பெருமூச்சு இழுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு 10 ஸ்டெப் ஏறணும்னா மூச்சு வாங்கி திணறோம். ஏன்னா ஆக்ஸிஜன் கிடைக்கல. ஆக்ஸிஜன் எங்க வரணுங்க? ஆக்ஸிஜன் ரத்த நாளங்கள் மூலமா வரணும். அந்த இடத்துல வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இனிஷியலா நம்ம வந்து நடக்கிறப்ப வரக்கூடிய நம்மளுடைய மூச்சு திணறல்ல இருந்து தெரியும். ஓவரா ஸ்வெட் ஆகும். என்னால வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற டயர்ட்னஸ் வரும். ஏன்னா இதுல வந்து வேண்டிய உணவு ஆனா ஆக்சிஜன் உடம்புகளுக்கு பல இடங்களில் கிடைக்கவில்லை என்கிறது தான். இமீடியட்டா நீங்க வந்து ஒரு ஹெல்த் செக்அப் செஞ்சு இசிஜி, எக்கோ இதெல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடைப்பு இருந்ததுன்னா ஆன்ஜியோகிராம் பார்த்துட்டு அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும். இதற்கெல்லாம் இன்னைக்கு வந்து காஸ்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே லட்சங்களுக்கு மேலதான். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லட்சத்துக்கு கம்மியாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்னைய சிச்சுவேஷன்ல இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் சர்டன் பர்சன்டேஜ் தருவேன்பா, சர்டன் பர்சன்டேஜ் தரமாட்டேங்கிறப்போ நம்ம கையில இருந்து காசு போகும். சோ நீங்க வந்து உங்களுடைய அறிவுபூர்வமான இது என்னன்னா 18 வயசுக்கு மேலான எல்லாருமே காமோரைஸ்னால் நீங்க ரெகுலர் பேட்டர்ன்ல எடுக்க ஆரம்பிச்சால், அதாவது எந்த வியாதியும் எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது, பிபி கிடையாது, எனக்கு வந்து டயபெட்டிஸ் கிடையாது, தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நான் எடுக்கணுமா? கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 22 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் நைட்ல எடுக்க சொல்லிட்டே இருங்க. நைட்டு டின்னருக்கு முன்னாடி. தென் 22 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா காலையில 1, நைட் 1. ஏன் அந்த ஏஜ சொல்றேன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வெளிய போறது, நிறைய பொல்யூஷனான இடத்துக்கு போக வேண்டி வரும். வெளியே இருக்கு நிறைய இடத்துல போய் விதவிதமான ஃபுட்டுகள் சாப்பிட வேண்டியது வரும். அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஆயில் இது எல்லாமே நம்ம உடம்புல வந்து கெடுதல்கள் செய்யலாம். சோ கொலஸ்ட்ரால் ஏறலாம். அதுக்கு வந்து ரெகுலரா நம்ம வந்து பிரிவென்டிவ் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் வரும் முன் காப்போங்கிற இதுல கேட்டகரியில நீங்க வந்து காமா ஒரிஜினல் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நம்ம நியூட்ரிசார்ஜ் பொருள்ல சில பொருள்கள் சிலவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சப் கேட்டல்ஸ் இருக்கு. நம்ம காமா ஒரிஜினலை பத்தி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம். என்னன்னா பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல அதாவது பிரசவத்துக்கு முன்னாலா இருந்தாலும் சரி, பிரசவத்திற்கு பின்பும். அதாவது அந்த குழந்தைக்கு எத்தனை மாதங்கள் அவங்க பாலூட்டும் தாய்மார்களா இருக்காங்களோ அது வரைக்கும் காமா ஒரிஜினல் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்துருச்சு அந்த அப்படின்னா உடனே காமா ஒரிஜினல் நிறுத்தலாம். டில் தட் ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தைராய்டுக்கு வந்து காமா ஒரிஜினல் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காமா ஒரிஜினல் நிறுத்திடுங்க. வேற எல்ட்ராக்சின் அந்த மாதிரி அவங்க டாக்டர்ஸ் அந்த பிளட்ஸ் ரெகுலரா காமா ஒரிஜினல் எடுத்திருந்தால் 5க்கு கீழே தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் வர்ற டைம்ல வேற டேப்லெட் தேவையில்லை. அப்படியே மெயின்டைன் ஆகி அந்த பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் பீரியட் ஓடிரும். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ற மாத்திரை எடுத்துக்கலாம். ஆனா காமா ஒரிஜினல் ஸ்டாப் பண்ணி ஆகணும். பந்த் கரோ அப்படின்ட்டாங்க. அதாவது ஸ்டாப் பண்ணிருங்க. அதே மாதிரி லாக்டேஷன் முழுவதும்
வேண்டாம் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் வந்து கன்டின்யூ பண்ணலாம். இந்த 2 கண்டிஷன தவிர மீதி எல்லா இடத்துலயும் காமா ஒரிஜினல் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இது இதுல வந்து டாக்டர் சார் வந்து சொல்ற ஒரே கண்டிஷன் என்னன்னா, அவர் வந்து இஸ் எ கார்டியாலஜிஸ்ட். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுடைய கார்டியாலஜிஸ்ட். இவரு அவருடைய பேஷண்ட்ஸ்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுத்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒரு ரிசர்ச் கொண்டு வந்தாரு. நெறைய பேஷண்ட்ஸ்களுக்கு அதாவது ஒண்ணு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லிபிட்ஸ் லெவல்ஸ் அதிகமா மாறுபட்ட லிபிட்ஸ் லெவல். அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் சிலவங்களுக்கு கம்மியா இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். சிலவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும். இந்த மாரி மாறுபட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாத்துடைய லிபிட்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொலஸ்ட்ராலுடைய மாறுபட்ட நிலைகள பார்த்துட்டு, அவங்களுக்கு இவர் வந்து குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அவருடைய ரிசல்ட் குடுத்திருக்காங்க. லோவர் தி லிபிட்ஸ் லெவல். அதாவது எல்லா லிபிட்ஸ் லெவலையும் அதிகமா இருக்கிறத குறைச்சு, நல்ல HDLங்கிற குட் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி, அத வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி குடுக்குது காமா ஒரிஜினல் அப்படிங்கிறது அவருடைய இதுலயே வெப்சைட்லயே அவர் இது பண்ணியிருக்காரு. ஸ்கேன்மிங்கிற இத போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா, ஃபாரெவர் ஹெல்த்தி வித் இஷா மேம் அப்படின்னு வரும். அவங்க வந்து டயட்டீஷியன் ஆஃப் த நம்ம காமா ஒரிஜினல் டாக்டருடைய பொண்ணுங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு எம்டியா இந்த காமா ஒரிஜினலுடைய கம்ப்ளீட் இன்சார்ஜ் அவங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நேஷனல் வைட் இல்ல இன்டர்நேஷனல் வைட்ல கூட பெரிய அவார்டுகள் வாங்கின ஒரு லேடி. ஓகேங்களா? ஸோ அவங்க சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த், லிபிட்ஸ் லெவலையும் ஹார்ட் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுச்சு, லிபிட்ஸ் லெவல்ஸ் எப்படி லோவர் பண்ணுச்சு அப்படின்னு நெறைய டெஸ்டிமோனியல்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைத்த இத வந்து ரெக்கார்ட் பண்ண மெசேஜஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க அத போட்டு காமிக்கலாம். அத டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட சொந்தம் கேட்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத டவுன்லோட் பண்ணியும் நீங்க வந்து அனுப்பிச்சு குடுத்தோ, இது பண்ணியும் குடுத்துக்கலாம். அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து கம்பெனி சைட் வந்து நெறைய அட்வான்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2வதாக காமா ஒரிஜினல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து மெயின் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு பிரிவென்டிவ். பிரிவென்டிவ்னா என்ன சொன்னேன்? வரும் முன் தடுப்பது. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது ரெகுலரா டெய்லி கேஸ்ல இன்னைக்கு காலையில எனக்கு வந்து 3 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஓபில 3 பேஸ் கேன்சர். ஒண்ணு வந்து ஈசோஃபேகஸ் ரொம்பவே மோசமான ஸ்டேஜ்ல ஒரு கொஞ்சம் தண்ணி கூட உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல தான் வந்து காமிச்சிருக்காங்க. அ ம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி அதாவது ஒரு சின்ன இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய பிராக்டிஸ்க்கே இவ்ளோ பேஷண்ட்ஸ் வருதுன்னா, மெயின் சிட்டில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் எவ்ளோ கேன்சர் பேஷண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே பெரிய பெரிய மெடிக்கல் சென்டர் அப்படின்னு போட்டிருந்ததெல்லாம், அந்த போர்டே எடுத்துட்டு இப்ப வந்து கேன்சர் சென்டர் அப்படிங்கிற அந்த போர்ட வந்து நீங்க பெரிய சிட்டில எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது என்ன காமிக்குதுன்னா, கேன்சர் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு கேன்சர் அப்படிங்கிறது ஒரு கிராமத்திலயோ, ஒரு நகரத்திலயோ எடுத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீதியில 1ஓ 2ஓ இருக்கும். அந்த ஒருத்தருக்கு கேன்சர் அப்படிங்கிறத அந்த ஊர்ல இருக்கிறவங்க முழுவதுமே பேசிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த நோய பத்தி நீ ஒருத்தனுக்கு ஒருத்தர் சொல்லாதேன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேன்சர் பேஷண்டுகள் டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ அந்த கேன்சர் பேஷண்ட்டை வந்த பிறகும் அத வந்து குணப்படுத்துவதற்கும் காமா ஒரிஜினல் யூஸ் பண்ணலாம். வருவதற்கு முன் தடுப்பதற்கும் காமா ஒரிஜினல் யூஸ் பண்ணலாம். வருமுன் காப்போம்ங்கிறதுக்கும் காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லும், வந்த பின் அத வந்து கியூர் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது என்னுடைய ஒரு கிளினிக் கேஸ வந்து நான் ஒரு சம்மரைஸ் பண்ணி குடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 40 வயசு ஒரு பொண்ணுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர். லெஃப்ட் பிரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 2 அப்படிம்போம். கேட்டகரி 2 பேட் 2 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பினைன் டியூமர் அவ்வளோதான். ஒரு சாலிட் நோடுல்ஸ் ஒரு கெட்டித்தன்மை உடையது. அவ்வளோதான். அதுக்கு மேல அது வந்து ஒண்ணுமே இல்ல. ஆனா ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4A. 4A அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அத வந்து பயாப்சி எடுக்கணும். அத அதுக்கப்புறம் அத வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லன்னா கீமோ குடுக்கணும். இல்லன்னா கருக்கணும். இத்தனையும் செஞ்சு அத வந்து இது பண்ணாலும்
நம்மளுடைய டே டு டே பிராக்டிஸ்ல நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கேன்சர் வந்ததுன்னா பல இடங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க. நான் பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். கீமோ ஃபுல்லா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் இது ஒரு 2, 3 வருஷம் நார்மலா இருந்தேன். எகைன் வந்து இப்போ ஒரு பிரச்சனைகள்லாம் போய் பார்க்குறப்போ யூட்ரஸ்ல கேன்சர் ஆயிருச்சு. இல்ல அது ஈசோஃபேகஸ்ல வந்துச்சு. இல்ல கடைசியில பட் அந்த மாதிரி மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவும் டைப்பானது தான் இந்த கேன்சர் அப்படிங்கிற வியாதி. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டேஜ்ல இருந்தே ரெகுலரா காலையில 2 நைட் 2 இது ரைட் பிரஸ்ட் கேட்டகரி பியர்ட் 4 இயர். எகைன் எவ்வளவு நாள் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர். இது 13/3/2024 செகண்ட் ரிப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரி 2023 23/2/2023 1 இயர் வரைக்கும் பொறுமையா மெடிசன் காமா ஒரிஜினல் எடுக்க சொல்லி ரெகுலரா அவங்கள வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் டாக்டர் ஸ்னேகாங்கிற என்னுடைய மக மூலமா செஞ்சுட்டு 1 இயர் கழிச்சு 13/3/2024 அதே கிளாரிட்டி ஸ்கேன் சென்டருக்கு அனுப்புறேன். எசென்சியல் நார்மல் ஸ்டடி வேர்ட் கேட்டகரி 1 லெஃப்ட்ல அதாவது 4 இருந்தது 1 ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 இருந்தது 1 ஆயிருச்சு. 1 அப்படிங்கிறது பேட் கேட்டகரி 1ங்கிறது அப்சல்யூட் நார்மல், எதுவுமே இல்லை. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு கட்டி வந்ததற்காகவோ கட்டி எடுத்ததற்கானவோ எதுவுமே கிடையாது. மார்க் ஈவன் சிங்கிள் மார்க் நோட்டீஸ் தான். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமா ஒரிஜினல் கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ காமா ஒரிஜினல் அதுக்கு என்ன டோஸ் கொடுத்தோம்னா அது கட்டியுடைய இதை பொறுத்து காலையில 2 நைட் 2 ஜஸ்ட் பிஃபோர் ஃபுட் கொடுக்கலாம். இல்ல காலையில 2 மதியானம் 2 நைட் 2 கொடுக்கலாம். அது அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த இதுல ஹெல்ப் வேணுங்கிறவங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து பேஷண்ட் என்னை பேச வைக்காதீங்க. நீங்க டைரக்டா உங்களுடைய இதுல லீடர்ஸ் மூலமா இதை வந்து கேட்டீங்கன்னா நான் அதுக்குரிய ஹெல்ப் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் செல்ல காமா ஒரிஜினல் இது வந்து ஒரு சயின்டிபிக்கான ப்ரூஃப் வேணும் இல்லையா? எதுவா இருந்தாலும் விஞ்ஞான தத்துவமாக நிரூபிக்கப்பட்டால்தான் அதை வந்து நம்ம வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஓகேங்களா? அப்ப காமா ஒரிஜினல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்ம பாடியில NK செல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், WBC இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வெள்ளை அணுக்கள் WBCங்கிறதுல லிம்போசைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த லிம்போசைட்ஸ் கிட்ட கூடவே வந்து பாத்தீங்கன்னா NK செல்ஸ், அதாவது நேச்சுரல் கில்லர் செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எதுக்காக கொடுத்திருக்காருன்னா இயற்கையா நம்ம உடம்புல அந்த செல்ஸ் இருக்கு. அந்த இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இந்த மாதிரி தாறுமாறாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால டேமேஜ் ஆன செல்களை கரெக்ட் செய்வதற்கு, இல்லைன்னா அந்த செல்ஸ்ல வந்து ஏதாச்சும் growth வந்து ஜெயிண்ட் செல் அப்படிம்போம். கேன்சர் செல்ல வந்து ஜெயிண்ட்னா ஒரு ராட்சச செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராட்சச செல் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகி ஒரு டியூமர்ஸ் லெவல்ல வர தொடங்குது அப்படின்னா இந்த ஜெயின்ஸ் NK செல்ஸ் அந்த ஜெயிண்ட் செல்லை அழித்து விடும். பொடியாக்கி உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு போய் அதை டேமேஜ் பண்ணி வெளியே கொண்டு போயிடும். அதற்காக ஒவ்வொருத்தர் உடம்புலையும் நம்ம பிறந்த அன்னையிலேயே NK செல்ஸ் யார் கொடுத்திருக்காங்க? கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த NK செல்ஸுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய NK செல்ஸுக்கு மீறிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா அதர் செல்ஸ் வர்ற டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வியாதிகளுடைய இது அதிகமாகுது. ஸோ காமா ஒரிஜினல் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லைடுடைய இதை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. காமா ஒரிஜினல் கேன்சருக்கு என்ன பண்ணுது? காமா ஒரிஜினல் ஆக்டிவேட்ஸ் தி NK செல்ஸ், நம்ம இருக்கக்கூடிய NK செல்ஸை அதிகப்படியா ஆக்டிவேட் பண்ணுது. ஆக்டிவேட் பண்ணுதுன்னா என்னங்க? அதை வந்து பூஸ்டர் பண்ணி விடுது. ஸோ அதோடைய ஹெல்த்தியா டபுள் ஹெல்த்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த NK செல்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ அதன் மூலமாக காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்றது கேன்சர் செல்ஸை டேமேஜ் பண்றதுக்கு. ரெண்டாவது ஆக்ஷன் காமா ஒரிஜினலுடைய இரண்டாவது ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஹிபிட்ஸ் ஆன்ஜியோஜெனிசிஸ், அதாவது
நம்மளுடைய கேன்சர் செல் இருக்கிற இடத்துல கேன்சர் செல் உடனடியாக என்ன செய்யணும்னா அதோடைய பிரான்ச்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதான் மெட்டாஸ்டாசிஸ் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பரவ விடணும். நான் வந்து எப்படி இந்த உடம்ப அழிச்சிட்டு தான் நான் வெளியே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீய எண்ணத்துல அந்த ஆர்ட்ரிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆர்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா இரத்த நாளங்களை உருவாக்கி கொடுக்கிறது. அந்த இரத்த நாளங்கள் உருவாக்கி அந்த இடத்த செல்லுல நல்லா கிரிப்பா உட்கார்ந்துருச்சுன்னா அதோடைய அடுத்த வேலை என்னன்னா இதுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் இதுல கேன்சர் செல்ல இருக்க வேஸ்டேஜ் அந்த அதிகப்படியான கிருமிகளை உருவாக்கி மற்ற இடத்துல கேன்சரை பரவ செய்வது இதுதான். சோ அந்த இரத்த நாளங்கள் அந்த இடத்துல வந்து துளிர் விடாமல் அந்த வேரை வந்து வர விடாமல் தடுப்பதற்கு அல்லது கட் பண்றதுக்கு கட் பண்ணி அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆன்ஜியோஜெனிசிஸ் பண்ணி விட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு என்ன ஆகுதுங்க, பரவாது. சோ நான் என்ன சொன்னேன், பிரிவென்டிவா கொடுக்கலாம், வருமுன் காப்பதற்கு கொடுக்கலாம். வந்த பின் எடுக்கிறது எதற்காக அப்படின்னா இது வந்து பிரிவென்ட் தி கேன்சர் செல்ஸ் டு தி அதர் பார்ட். அதாவது நம்ம உடம்புல இருந்து மறு பக்கத்திற்கு வேறொரு இடத்திற்கு செல்வதை அந்த வேரோட அறுத்து விடுவது கட் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆக்ஷன்னால வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தென் டாக்டர் ராகுல் பத்ரா இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்டிடிஎம் டாக்டர். இவர் வந்து இவருடைய ரிசர்ச்ல வந்து காமா ஒரிஜினல் ஃபார் கேன்சர் ப்ரிவென்ஷன் அப்படிங்கறத 100% சொல்றாரு. அதாவது இவருடைய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் இருக்கு. இதுல வந்து சொல்லக்கூடிய இன்னொரு மெசேஜ் என்னன்னா, இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு கேன்சர் இருக்கு, ஒரு தாத்தாக்கு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஓல்ட் ஏஜ்லயே வச்சுக்கலாம், தாத்தாக்கு இருக்கு. அதன் மூலமாக அவங்க இது அந்த ஜெனட்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு வரலாமா வரக்கூடாதா சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேன்சர் வந்து ஒரு வீட்டுல இருந்ததுன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற இது வர்றப்போ ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டரா அப்படியே தொடர்ச்சியாக வருதோ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு வீட்டுல வந்து கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க, நல்லா இருக்காங்க, அல்லது இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அல்லது அவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் ஆகாம போயிட்டாங்க, ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சாலும் இந்த 3 ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் டெய்லி காலையில ஒரு காமா ஒரிஜினல், நைட் ஒரு காமா ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா கேன்சர் வந்து பிரிவென்ட் பண்ணப்படும், அதாவது தடுக்கப்படும். உங்க குடும்பத்துல மத்த யாருமே அந்த கொடிய வியாதிக்கு தள்ளப்பட மாட்டீர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா வந்து டாக்டர் ராகுல் பார்கவா சொல்றாரு. சோ இட்ஸ் எக்ஸலண்ட் வேர்டுங்க. இந்த ஒரு இதை வச்சு நம்ம வந்து காமா ஒரிஜினல் சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் சேல்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம பாயிண்ட்டுக்கோ பிவிக்கோ மட்டும் இல்ல, நம்ம இந்த மூலம் இந்த காமா ஒரிஜினல் ஒரு இந்திய வீடுகளுக்கும் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். நான் இன்னைக்கு வந்து 10 காமா வித்துட்டேன், எனக்கு இவ்வளவு பிவி வந்துருச்சு, எனக்கு இவ்வளவு இதுங்கிறத அந்த இதை வந்து மறந்துட்டு சேல்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு மேல வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்க முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் ஆன்டி ஆங்ஸைட்டி ஏஜென்ட், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வியாதி வந்து 2 விதமா வரலாங்க. ஒண்ணு வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய வைரஸஸ், இது எல்லாமே வைரல் டிசீசஸ்ல வரக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், அதற்குரிய மருந்துகளை எடுக்கணும். அது யாருடைய வேலை, டாக்டருடைய வேலை. அதுக்கு மருந்து கொடுக்கறது பார்மசூட்டிக்கல்ஸ் வேலை. இப்படி பிரிச்சுக்குங்க. அது எல்லாமே வந்து அந்த கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 to 30% தான் மெடிசன் அல்லது டாக்டர்கிட்ட போகணும். மறுபடியும் ஒரு 60-70% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால, ஆங்ஸைட்டினால, பொல்யூஷன்னால வரக்கூடியதுதான் 60-70% நோய்கள். அந்த 60-70% நோய்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர் கொடுக்கணும். தென்
இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அது பொல்யூஷனால வந்துச்சுன்னா அதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கொடுக்கணும். அதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு? உங்களுடைய நியூட்ராசூட்டிகல்ஸ்ல இருக்கு. அதாவது நியூட்ராசூட்டிகல்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அனைத்து ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கொடுக்கலாம். இந்த ஆங்ஸைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் 10th 11th இருந்து ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய ஒவ்வொன்றும் மந்த்லி டார்கெட் முடிக்க முடியல, மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ரெப்பா இருந்தேன்னா இவ்வளவு சேல்ஸ் முடிச்சே ஆகணும்னு கம்பெனி ஆர்டர், அப்பதான் அடுத்த மாசம் எனக்கு இன்சென்டிவ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் இதா இருக்கட்டும், ஒரு வந்து சென்டரா இருக்கட்டும், ஒரு ஏஜென்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் கமிஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து போன மாசத்தோட இந்த மாசம் இவ்வளவு அதிகமா, இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த 24 ஹவர்ஸ் அவங்க வந்து அதுக்குள்ளேயே இருந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நைட் வந்து ஒரு 2 காமோ ஒரிஜினல் எடுக்கிறப்போ அதாவது அருமையான தூக்கம் கிடைக்கும். எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு தூக்கம், ஆழ்ந்த நித்திரைக்கு போய் அவங்க வெளியே வரப்போ அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டினால் வரக்கூடிய அனைத்து வியாதிகளும் அவங்களுக்கு வராமல் தடுக்கும். இந்த இடத்துலயும் வந்து பிரிவென்டிவ் தான் நான் சொல்றேன். பிரிவென்டிவ் தடுப்பதற்கு, இந்த ஆங்ஸைட்டியை தடுப்பதற்கு, ஆங்ஸைட்டியை குறைவு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காமோ ஒரிஜினல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்லீப்பிங் எய்டு. ஸ்லீப்பிங் எய்டுங்கிறப்ப 2 விதத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அல்ப்ராக்ஸ், ஜோலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வால்யூம், இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கொடுக்குறாங்க, டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம அந்த மாத்திரையை வாங்க முடியாது. ஸோ அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு இருந்தா அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தென் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது இருந்தால்தான் தூங்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிக்ட், அதாவது ஒரு கஞ்சா அடிச்சா தான் என்னால வண்டியோ இதுக்கு என்னுடைய ரொட்டைன் ஒர்க் செய்ய முடியும், இந்த புகழை போட்டா தான் எனக்கு பிரெயினே வேலை செய்யுது அப்படின்னு எல்லாம் வர்ற அளவுக்கு அடிக்ட், அப்படியே அடிக்ஷன் சொல்லுவோம். அந்த அடிக்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் இது. ஆனா அது நேச்சுரல் ஸ்லீப்பிங் எய்ட் அப்படிங்கிற வரப்ப அந்த அடிக்ஷன் இருக்காது. நீங்க வந்து எடுக்கலாம், எடுக்காம இருக்கலாம். எந்த விதத்திலயும் எந்த பாதிப்பும் நம்ம உடம்புக்கு வராது. ரெகுலரா கொஞ்ச நாள் எடுங்க. 2 மாத்திரை எடுத்துட்டு இருக்கப்ப நல்ல தூக்கம் வருது. அதுக்கப்புறம் 1 மாத்திரை எடுங்க. ரெகுலரா ஒரு காமா ஒரிஜினல் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? அருமையான தூக்கம் வருது. ஸ்ட்ரெஸ் டிசீஸ்ல இருந்து வெளிய வர்றீங்க. என்னுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சுகர் ஏறப் போறதில்ல. என்னுடைய உடம்புல கொலஸ்ட்ரால் வரப் போறதில்ல. என்னுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயும் கேன்சர் செல் வளராது. அந்த கேரண்டியோட நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா மெசேஜா உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லுங்க. 100% உங்களுடைய சேல்ஸ் அதிகமாகும். நம்மளுடைய எய்மான எவரி இந்தியன்ஸ் இஸ் தி நீட் ஆஃப் எவரி இந்தியன்கிற அந்த தாரக மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கங்க. எல்லாத்துக்குமே காம வந்து இது பண்ணலாம். தென் பிபி இருக்காந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளட் பிபி இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருந்தால், இதுல வந்து ஆல்ரெடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து அன்எக்ஸ்பெக்டடா சஸ்பெக்ட் பண்ற மாதிரிலாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது. 1980 84 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கேன், ஹெல்த்தியா இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்ற டைம்ல கம்பல்சரியா பிபி பாக்குறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிபி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண காலம் இருந்தது. 84 to 95 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்லயும் இதுலயும் வர்றப்போ அவங்களுடைய பிபி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருது. இப்போ ஒரு ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்டன் மெடிக்கல் இதை வந்து செக் பண்றாங்க. ஸோ அதனால தெரிஞ்சிருது. ஸோ இந்த பிபி ஆகட்டும், பிளட் சுகர் ஆகட்டும், ஒரு காலத்துல வந்து எப்போ ஏதோ ஒரு மிஸ்பார்ச்சூன் ஆகி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். வேற எதுக்கா போறப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் அவேர்னஸ் கிடைச்சதுனால முதல்லயே தெரியுது பிபி அண்ட் பிளட் சுகர், சர்க்கரை வியாதியும் பிபியும். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அத பிபிக்கும் சர்க்கரை வியாதி ரெண்டுக்குமே, டயபெட்டிஸ் அண்ட் பிபிக்கும் ஃபுட்டுல வந்து சேஞ்சஸ் எப்படி கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய மனிஷா மேமுடைய இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. உணவு பத்தி இருக்கக்கூடிய புத்தகங்கள் தமிழ்ல கூட வந்திருக்கு. அதுல எல்லாம் கொடுத்திருப்பாங்க.
அரிசி, கோதுமை போன்ற கார்போஹைட்ரேட்ஸ குறைக்கணும். எதுக்காக? சுகருக்கு. உப்பு, ஆயில் இத கொழுப்பு சத்துக்களை குறைக்கணும். எதுக்காக? பிபிக்கு. இத 2யுமே கரெக்ட் பண்ணிட்டு, அத கூடவே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாலும், அந்த மெடிசின் கூடவே காமா ஒரிஜினல் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸும் அண்ட் பிபியும் மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க மருந்து எடுக்குறாங்களா? எடுக்க சொல்லுங்க. எப்ப மருந்து நிறுத்தலாம்? நம்ம வந்து ரெகுலரா காமா எடுக்கிறப்போ, உங்களுடைய பிபி லெவல் 120/80க்கு மேல ஒரு நாள் கூட போகாது அப்படிங்கிற லெவலுக்கு வர்றப்ப நீங்க நிறுத்தலாம். இல்ல இடையில வந்து பார்த்தீங்கன்னா, லோ பிபி வருது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணி அவங்க வந்து பிபியுடைய டேப்லெட் வந்து இம்மீடியட்டா நிறுத்த மாட்டாங்க. அவங்க வந்து பவர கம்மி பண்ணுவாங்க. அதாவது 100 எம்ஜி இருந்த 50 எம்ஜி, 25 எம்ஜி கூட 25 லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாரி பவர குறைச்சு அதுலயும் உங்களுக்கு பிபி ரைஸே ஆகலன்னா மட்டும் தான் நிறுத்துவாங்க. அது வந்து இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். இன்னைக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு இருந்து காமா எடுத்துட்டேன். எனக்கு வந்து டயபெட்டிஸ் மெடிசின் நிறுத்தப் போறேன். சுகர் மெடிசின்ஸ் அதே மாரி பிபி மெடிசின நிறுத்தப் போறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகேங்களா? இது வந்து அட்வைசபிளே அல்ல. நம்ம வந்து ரெகுலரா மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கணும். தைராய்டுதும் அதே மாரி தான். ரெகுலரா மெடிசின் எடுத்திருக்கணும். காமா ஒரிஜினல் ஃபார் தி இஷ்யூ ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் யோகேஷ் சர்மாங்கிற டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலென்ட்டா இந்த ஸ்கேன்மீல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேஷண்ட்ஸுக்கு குடுத்துட்டு இஸ் எம்டி ஜெனரல் மெடிசின் தான். ஆனா அவர் வந்து நெறைய தைராய்டு பேஷண்ட்ஸ பர்ட்டிகுலரா பார்க்குறாரு. அவருடைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் இது வந்து டெஸ்டிமோனியல் ஃபாரெவர் வித் இஷா மேம் வந்து டெஸ்டிமோனியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து லட்சக்கணக்கான சின்ன எல்லாம் 1 மினிட் ஓடுற மாரி வீடியோஸ் வந்து நெறைய இருக்கு. நெறைய ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்லயும் இப்ப நெறைய வந்திருக்கு. அதுல வந்து செலக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச அதே ஸ்லைட்ஸ்ல அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு எ ஒவ்வொன்னுடைய இது எதுக்காக இந்த பிக்சர் காமிச்சோங்கிறது. இதுல வந்து இந்த ஏரியால இருந்து வந்தீங்கன்னா, புரொடெக்ட்ஸ் தி லிவர். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் ஃபேட்டி லிவர இது பண்ண முடியும். புரொடெக்ட் பண்ண முடியும். தென் 2வது வந்து கீழ இருக்கக்கூடியது ஓஸ்டியோபோரோசிஸ். ஓஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்புகளுக்கு கால்சியம் சத்து குறைந்து, எலும்புகள்ல ஹோல்ஸ் விடுறதுனால எலும்பு பிரேக் ஆறதுக்கு, உடைவதற்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு வந்து வைட்டமின் டி அண்ட் கால்சியம் டேப்லெட் எடுக்கணும். கால்சியம் வித் வைட்டமின் டி எல்லாமே சேர்ந்து எடுத்தாலும், ஓஸ்டியோபோரோசிஸ 100% குணப்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல் ரெகுலராக எடுக்கலாம். தென் ஹைப்போதைராய்டிசத்துக்கு காமா ஒரிஜினல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் வீக்கங்களினால் வரக்கூடியது. உடம்புல எந்த இடத்துல என்ன வீக்கம் வந்திருந்தாலும் அது குறைப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸார்டர்ஸ் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே கரெக்ட் பண்றதுக்கு, ஜீரண மண்டலத்தை சரி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் பிளட் சுகர குறைக்கும், கொலஸ்ட்ரால குறைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் தென் ஹெல்ப்ஸ் பேஷண்ட்ஸ் ஹைப்பர் டென்ஷன், ரிலீவ்ஸ் மெனோபாசல் சிண்ட்ரோம். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது மெனோபாசல் சிண்ட்ரோம் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மென்சஸ் ஸ்டாப் ஆறப்போ, அவங்க வீட்ல நடக்கக்கூடிய கலவரம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப அஃபெக்ஷனேட்டடா இருந்த மதர், அம்மா. அதே மாரி அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட், அதாவது அஃபெக்ஷனேட்டடா இருந்த வைஃப், அவங்களுடைய மூட் ஸ்விங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அவங்க மூட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவா, ஹேப்பியா இருந்த மூட் வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெக்டபிளா திடீர்னு கோவப்படக்கூடிய ஸ்டேஜ்ல, அவங்களும் அவங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு திடீரென்று வேர்வை அதிகமா இருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலை சுத்துது. தலையில வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டெக்ஸ் இந்த இடத்துல வந்து எரிச்சலா இருக்கு. என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, தூங்க முடியல, உடம்பெல்லாமே எரிச்சலா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மெனோபாசல் சிம்ப்டம்ஸ். அதாவது மென்சஸ் நிக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. இதுக்கு வந்து ஒரு அருமையான பொருள் அப்படிங்கிறது காமா ஒரிஜினல். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. நம்ம வந்து இதுல ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் ஸ்லீப்பிங் எய்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலீவர்ன்னு. ஸோ அது வந்து இங்க வந்து 100% நான் வந்து நெறைய மெனோபாஸ் கேஸ்களுக்கு இப்ப கன்டினியூஸா குடுத்துட்டு இருக்கேன். காலையில 2 நைட் 2 கேப்சூல்ஸ் வந்து ரெகுலரா குடுத்துட்டு, அதே மாரி மென்சஸ் நின்னாலும் பரவால்ல. நீங்க வந்து நியூட்ரி சார்ஜ்ல வுமன்
டேப்லெட் பெர் டே ஒன்னையும் கொடுத்துட்டு ரெகுலரா DHA கேப்சூல்ஸ் DHA 200 நைட்ல நியூட்ரிசார்ஜ் DHA நைட்லயும் கொடுத்துட்டு இருந்தா 100% டெஃபினட்டா உங்களுக்கு வந்து மெனோபாசல் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம ஹாப்பி லைஃப் ஒரு ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்ட்ரெஸ் ஒருத்தருடைய வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலியே அந்த கரெக்டான அந்த அலைன்மெண்ட்ல இல்லாம சேஞ்ச் ஆயிருக்கும். அது அத்தனையுமே வந்து கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மெனோபாஸ் சிண்ட்ரோம்க்கு நியூரானை பத்தி சொல்லிட்டேன். தென் மசில்ஸ் பாடி மசில்ஸ் பில்டப் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ ஜிம்முக்கு போறவங்க ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ப்ரோட்டீன்ஸ் வாங்கியிருக்கலாம். ப்ரோட்டீன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா காமாவை சேர்த்து இது பண்ணுங்க. மசில்ஸ் பில்டப் ஆகிறதுக்கு காமா ஒரிஜினல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து காமா ஒரிஜினலை பத்தி ஒரு 1 ஹவர்ல வந்து மேக்சிமம் நான் வந்து மெசேஜஸ் கொடுத்துட்டேன். இதுல வந்து ஒண்ணு மட்டும்தான் கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஒரே ஒரு மெயின் மானிட்டர் யுவர் அலோபதிக் மெடிசன் டோஸ். ஏன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்க டயபெட்டிக் மெடிசன்ஸ் எடுத்துட்டு காமா எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் நாட் ஆல்வே ஏதாவது சில நபர்களுக்கு அதிகப்படியாக இருந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாத இருந்த சுகர் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்குது. நல்லதுதான், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மருந்து டோஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு அது நிறைய சுகர் பிளட்ல இருக்கிறதை வைத்து ஒரு மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்ப சுகர் மேக்சிமம் இல்ல. அதே மருந்து எடுக்கிறப்போ லோ சுகர் ஆகும். அந்த மாதிரி லோ சுகர் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அலோபதி டோஸ் குறைக்க வேண்டியதை டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி குறைச்சிக்கங்க. அதே மாதிரி பிபி பேஷண்ட்களுக்கு அதே மாதிரிதான் இந்த ஒரு அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிபி, அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை நோயாளி, ரத்த அழுத்த நோயாளிகள், அப்புறம் தைராய்டு, இவங்க 3 பேருமே அதாவது அவங்களுக்கு என்ன பிரிஸ்கிரைப் பண்ண டோஸ்ல இருந்து கண்டிப்பா குறைக்க வேண்டிய ஸ்டேஜ் வரும். அதைத்தான் மானிட்டர் யுவர் அலோபதிக் மெடிசன் டோசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலா நம்ம எடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது காலை டிஃபனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1, நைட் வந்து 1. இதே வந்து கண்டிஷன்ல ரொம்ப முடியாம ஸ்டேஜ் ஏதாச்சும் இருந்ததுனால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வியாதிகள் இருந்துச்சுன்னா 2 கேப்சூல் ஒரு நாளைக்கு அத்தி மேக்சிமம் 6 கேப்சூல் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எடுத்துக்கலாம். அதுக்கு மேல பிரச்சனையான டெஸ்ட் வந்து 6 கேப்சூல் வரைக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல டெஸ்ட் பண்ணல. இது வரைக்கும் கொடுத்ததுல யாருக்காச்சும் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% நில், எதுவுமே இல்லை. ஸோ அதனால சேஃபா நம்ம கொடுத்துக்கலாம், சேஃபா இது பண்ணிக்கலாம். இத காமா ஒரிஜினலை பத்தி உங்களுக்கு வந்து அதுக்கு அதிகமாக ஏதாவது தெரியணும்னா எவரி டியூஸ்டே காமா லேர்னிங்ஸ் வெபினார் இருக்கு. செவ்வாய்க்கிழமை நைட் 9 மணிக்கு இந்த ஜூம் ஐடி பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா ரெகுலரா நீங்க வீக்லி ஒன்ஸ் இல்ல அப்டேஷன் இருக்கு பார்த்துக்கலாம். காமா ஒரிஜினலை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்க கஸ்டமருக்கு கொடுத்துருக்கீங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப இந்த மாதிரி சந்தேகம் கேட்கறாங்க, இல்ல இந்த கஸ்டமர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த கால் சென்டருடைய நம்பரை வச்சுக்கங்க. இதுல வந்து ஆபீஸ் ஹவர்ஸ் காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க வந்து எந்த டைம்ல வேணாலும் கூப்பிட்டு பேசிக்கலாம். பேசி உங்களுடைய இதை எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம். அது ஒரு டீமே இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ காமா ஒரிஜினல் அப்படிங்கிறது எல்லா விதமான வியாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இந்த அருமையான ரிசல்ட்டை வந்து கொடுத்த காமா ஒரிஜினலை ரெகுலரா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றத ஃபர்ஸ்ட் வச்சுக்கங்க. நம்ம யூஸ் பண்ண ரிசல்ட்டை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெஸ்டிமோனியலா கொடுங்க. இல்ல உங்க குரூப்ல இது பண்ணி இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சு கொடுங்க. ஸோ உங்களால நினைச்சால் முடியும். தேங்க்யூ வெரி மச்.